நிறையா பேர் ஊழியக்காரங்க நான் கவனிச்சிருக்கிறேன். இந்த நாட்கள் கலப்பட உபதேசங்கள் நிறைய பார்க்க முடியும். அப்படி கலப்படம் நிறைஞ்ச இந்த காலத்தில் ஒரு புதிய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலர்களையும் முன்னோடியாக வச்சு ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஆட்களில் அருமையான ஐயாவை பார்த்தீங்கன்னா, ஐயாவுடைய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளையும் அப்போஸ்தலருடைய போதனையும் தழுவியதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனால் அவர் ஒருவேளை உங்களை திட்டினாலும் வாங்கிக்கோங்க உங்கள் நன்மைக்கு. அவர் எதுனா சொன்னால், நீதிமான்கள் கர்த்தர் சபைக்கு எதுக்காக கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்கள்? நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்காக. எதுக்காக? சரிப்படுத்திக்கிறதுக்காக. அப்போஸ்தலர்களை கர்த்தர் எதுக்காக சபை கொண்டு வராரு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர்றதுக்காக. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனால் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில், ஸ்தாபனத்தில் கிடையாது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் கர்த்தர் அவர் அப்போஸ்தலராக வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் அது தெய்வ மனிதனாக இருக்கிற ஐயா பால் முருகேஷ் ஐயா அவர்கள் நம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். மேலையும் தெரியுதா? மேலே அது தெரியுதா? பின்னாடி கூட கரெக்டாக இருக்கா? இந்த டைம் வாட்ச் கரெக்டாக ஓடுதா? ஆமாம், கரெக்டான டைம். சார்ஜ் இல்லாதனால கரெக்டாக. சரி, அப்போ ஐயா ஒரு ஒன்றை தாண்டாமல் முடிச்சிடவா? ஆ. சோதரம் ஆரம்பிச்சிடலாமா? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆதி கிறிஸ்தவர்களின் உபதேச சட்ட கொள்கைகள் என்ற தலைப்பு. மேலே பேனர் கட்டியிருக்கோம். இந்த அடிப்படையில் ஒரு 4 காரியத்தை மதுரையிலே முத டெக்ளேர் பண்ணி வெளியிட்டோம். ரெண்டாவது, இந்த விருதுநகர் மாவட்டத்திலே சேத்தூர் என்ற அருமையான சபையில் இன்றைக்கு சார்லஸ் சகோதரருடைய அன்பான அழைப்பின்படி இதை நாளையும் இந்த சபையில் வெளியிட்டு உலகமெல்லாம் எல்லா நாடுகளுக்கும் இந்த உபதேசம் கொண்டு செல்லணும் என்ற அந்த மேலான திட்டத்தில் தான் இதை நாங்கள் ஒருமித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறோம். சகோதரர் எனக்கு உபதேச காரியங்களில் ஒத்த கருத்தாக இருப்பதுனாலே நான் கூட நினச்சேன், ஆளே இல்லை, நம்ம தான் கத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நான் நினச்சது உண்டு. ஆனால் இங்கிட்டும் ஒன்று கத்திக்கிட்டு இருக்கு, இங்கிட்டும் ஒரு சகோதரர் இருக்கிறாரே என்ற ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு அறிமுகம் பண்ணி வெளிப்படுத்தி அவரும் நானும் சந்திக்க இன்றைக்கு நான் வரேன். இந்த 4 காரியத்தையே இங்கேயும் வெளியிடுங்க, இங்கேயே சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவதற்கு இணங்க அப்படியே பேனரோடு அனுமார் சஞ்சீவமலை தூக்கிட்டு வந்த மாதிரி அந்த பேனரோடு அப்படியே அவுத்துட்டு வந்து இங்கே கட்டி உங்களுக்கு இதை டெக்ளேர் பண்ணுறோம், வெளியிடுறோம் இதை. ஆகவே இந்த செய்தியினுடைய தலைப்பு ஆதி அப்போஸ்தலர்களின் உபதேச சட்ட கொள்கைகள். இதையே இந்த மாதிரி இறையில் கல்லூரி கிளாஸ் மாதிரி மாணவர்களுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ புள்ள குட்டிகளோடு வந்தால் ஒரு நல்லது கெட்டது எதையாவது சொல்லி ஆசீர்வதிப்பார்,
பணம் கொடுப்பார், வீடை கட்டுவார், இடம் வாங்குவார், பிள்ளை பிறக்கும், இடம் வாங்குவீங்க, எதையாவது ஒரு நல்ல வாக்கு சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு என்னமோ 3வது வானத்தில் இருந்த மாதிரி பரலோகத்தில் இருந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சிலர் எங்களை கோபிக்கிறது உண்டு. எங்கள் சபையிலையும் அப்படி நினைக்கிறது உண்டு. அதே ஆவி இருக்கிறதுனால இவரையும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்கிறது உண்டு. ஆனால் உங்களை எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 3 நாளாக உங்களை உபதேசம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே வனாந்தரத்தில், இவங்களுக்கு கிராமங்களுக்கு அனுப்பிவிடும் சொல்லி சீசர்கள் சொல்றாங்க. 3 நாளாக ஜெபம் பண்ணல, உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் 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 ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், 72 மணி நேரம் ஜெபம். அடேங்கப்பா, எலியாவின் ஜெபம், எஸ்தரின் ஜெபம். இன்னைக்கு இத்தனை இருந்து என்னடா எழுப்புதல் வந்திருக்குன்னா ஒரு இளவும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. காரணம் என்னன்னா, உபதேசத்தை கொண்டு வரவில்லை, ஜெபத்தை கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை. அப்போஸ்தலர் 2:42 பார்த்தீங்கன்னா, அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்நிய உண்ணியத்திலையும் அப்பம் பிக்குதலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் கடைசியில் வருது. அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபம் கடைசியில் வருது. முதல் உபதேசம், இயேசு மலைப்பிரசங்கத்தை தொடங்கும் போது உபதேசத்தை தான் தொடங்கினார். உபதேசம் தொடங்கின பிறகுதான் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு மத்தேயு 6 அதிகாரத்தில் 9 to 13 வரை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுத்தாரு. முதல் உபதேசம் தான் கொடுத்தாரு. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மலையில் மேலே ஏறினார். அவரை சீசகரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் அவங்களிடத்தில் வந்தபோது வாயை திறந்து அவர்கள் உபதேசி சொன்னது என்னவென்றால், ஜெபம் பண்ணல, அவரு உபதேசம் கொடுத்தார். அப்புறம் தான் ஜெபம் பண்ண கட்டி கொடுத்தார். இன்னொரு விஷயம் சொல்றேன், அதுல 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 7-8 ஒரு சிலர் மாதிரி ஜெபிக்காதீங்கன்னே சொன்னார். அதை யாரும் மனசுல கொள்றதில்ல. அந்த பரமண்டல ஜெபம் மட்டும் மனப்பாடமா சொல்றானே தவிர அதுவும் உருப்படியா கருத்துக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் அந்த 7-8 மறந்துடுறாங்க. எதை வேண்டாம்னு சொன்னாரோ அதைத்தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படிடா எழுப்புதல் வரும்? அங்கே 7-8 பார்த்தீங்கன்னா 7-8 வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க. அதிக ரொம்ப ஜெபிக்கிறதுனால ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கிறாங்க. அவர்களை போல ஜெபம் பண்ணாதீங்க. இவர்களை போல வேதபாரகர், பரிசேயர், இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி ஜெபிக்காதீங்கன்னு சொல்றார். உடைச்சி சொல்ல போனா பழைய ஏற்பாட்டுக்காரங்க ஜெபிக்காதீங்கன்னு சொல்லும் போது இவன் எஸ்தரின் ஜெபம் சொல்றானே, தானியேல் ஜெபம் சொல்றானே, ஏன் எலியாவின் ஜெபம் சொல்றானே, ஏன் மேசோயின் திறப்பின் வாசல் ஜெபம் சொல்றானே, எப்படிடா எழுப்புதல் வரும்? வசன அடிப்படையில் அவங்க பெரிய ஆளுங்க முழுவதும் தப்பு செஞ்சுட்டாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஆள் சொன்னால் பெருமாள்றான்னு சொல்லி கேட்டு போகிறோம். ஒருத்தருக்கும் அதை எதிர்த்து என்ன ஏதுன்னு கேட்க துப்பு இல்லை. இதான் இப்போ இன்னைக்குள்ள வேதனையான ஒரு காரியம். ஏன் சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டுக்காரன் ஒருவனும் கிறிஸ்தவன் அல்ல, அவன் யூதன், இஸ்ரவேலே. அன்னைக்குள்ள காலங்களுக்கு சரி, அன்னைக்கு இயேசுவி நாமத்தில் பிதாவே நீ அவனா சொல்லியிருப்பான்? ஐயா சொல்லுங்க, இயேசுவி நாமத்தில் பிதான்னு சொல்லியிருப்பான்? எவனும் சொல்லியிருக்க மாட்டானே. அப்ப ஒருத்தன் கேட்கிறான், பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் போது ஆமேன்னு சொன்னாரே, அப்ப இயேசுவி நாமத்தில் ஆமேன்னு சொன்னாரா? இப்ப மட்டும் ஆமேன்னாலே அவரே சொல்லி கொடுத்தாருனா, ஏன் ஆமேன்னா என்னன்னு உனக்கே தெரியுமாடா? பழைய ஏற்பாட்டுக்காரன் சொல்றான் ஆமேன் 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 ஆமேன், முஸ்லீம்காரன் சொல்றான் ஆமேன் ஆமேன். எவ்வளோ அந்த ஆமேன்னா என்னன்னே தெரியல. வெளிப்படுத்தல் 3:14 போட்டிருக்கு, ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது இயேசுவின் பெயர் அது. அல்லேலூயா. இயேசுவுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு, காரண பெயர்கள். இயேசுன்னு சொல்றதே அவர் ஒரிஜினல் பேர் கிடையாது. சொல்ல போனா
மத்தேயு 1:21 இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம். பாவத்தை போக்கி ரட்சிக்கிறதுக்காக அந்த இயேசு என்ற நாமம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். கர்த்தர்னா பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை அவர் மரண பரியந்தம் செஞ்சு வந்து கீழ்ப்படிஞ்சதுனால எல்லா நாமத்துக்கு மேலாக நாமத்தை தேவனே சந்தோஷப்பட்டு பிலிப்பி 2:6-11 வரை தேவனே அவருக்கு அவர் பேரையே கர்த்தர் என்று எல்லாரும் சொல்லுங்கடான்னு சொல்லி அவரே கொடுத்துட்டாருன்னு இருக்கு. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். இந்த மூணுமே காரண பெயர் தான். அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? வெளிப்படுத்துற விசேஷம் 19:13 இருக்கு. ஒரிஜினல் பேரு இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதில்ல, என்பதேனா அதுதான் ஒரிஜினல். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதுதான். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதனால அவர் தேவனாய் இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை தான் ஒரிஜினல் பேரு. இரண்டாம் வருகையில அப்படித்தான் வர போறாரு. வெளிப்படுத்துற விசேஷம் 19 2ஆம் வருகை. இதெல்லாம் கேட்கும் போது கொழுந்து விட்டு எரியலையா நம்ம இருதயம்? இதுதான் மகிழ்ச்சி, உலகம் தராத பொக்கிஷம் மகிழ்ச்சி இதுதான். இயேசு இந்த பூமியில எதுக்காக வந்தார் சொல்லுங்க? கிறிஸ்துமஸ் கொண்டாடவா, கேக்கு சாப்பிடவா, பிரியாணி அடிக்கவா, இல்லை ஸ்டார் ஹோட்டலில் விழா கொண்டாடவா, பிறந்தார் பிறந்தார் பாட்டு பாடவா, இல்லை எதுக்காக பிறந்தார்னே அவனும் சொல்றது இல்லை, கேட்குறவங்க நம்மளும் அவனும் தெரியல. இயேசுவே வாயால சொல்றார். யோவான் 18:36-37 சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே வந்தேன். இதற்காகவும் வந்தேன்னு சொல்லல, இதுக்குத்தான் நான் வந்திருக்கேன். சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்கிறான். லேலுயா. ஏன் ஒரு கவர்னர் பிலாத்து சொல்றான் சத்தியமாவது என்ன? ஒரு ஆட்சியாளர் நடத்தவன் சொல்றான் சத்தியம்னா என்ன? இப்படிப்பட்டவன் தான் நாட்டில் இருக்கான். இருந்துட்டு போகட்டும், போதவர்களும் இன்னைக்கு சத்தியத்தை தெரியாதவன் இருக்கானே, என்ன செய்ய? ஏசாயா 26:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள். லேலுயா. பணக்காரனுக்கு திறங்கன்னு சொல்லல, கோடீஸ்வரன் வர்றான் திறங்கன்னு சொல்லல, இங்க பெரிய மினிஸ்டர் வர்றாரு, பிஷப் வந்துட்டாரான்னு எந்த நாயும் அங்க போக முடியாது. அங்க என்ன போட்டிருக்குன்னா வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதிலே பிரவேசிப்பார்கள். லேலுயா. எல்லாரும் போக முடியாது. இப்போ நான் இன்னைக்கு ட்ரெயினில் வந்தேன், சாமான்களுக்கு மாத்திரம்னு ஒன்று எழுதி போட்டிருந்தா மனுஷன் படுத்துக்கிட்டு இருக்கான். இங்க பரலோகத்தில் அப்படி கிடையாதுயா, அப்படி போக முடியாது. எவனும் பல்ட்டி அடிச்சு போக முடியாது. ஒன்றும் அதில் பிரவேசித்து உள்ளது ஒன்றும் அதில் போக முடியாது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. லேலுயா. ஆகவே தான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி மேலானதையே தேடுங்க, மேலானதவே நாடுங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவையே தேடுங்கன்னு கத்தி கதறி சொல்றது காரணம் தானே. நாங்க அப்படி சொல்றது காரணம் தானே. இப்படி நீங்க வளரும் போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். லேலுயா. வர்ற வழியில கிறக்கமா இருக்குன்னு சொல்லி ஒரு 2 இட்லி சாப்பிட்டோம். ஐயா கூட்டி போகிற ஹோட்டலில் 2 இட்லி தான் கேட்டோம். நாங்கள் கேட்காத சட்னி சாம்பார் கேட்கல, நாங்கள் அதை கொடுத்தாங்க. அதுபோல மெய்யான அப்பத்தை கேளுங்க, மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள்லாம் அஞ்ஞானிகள் ஆடி தேடுறாங்க. மத்தேயு 6:32 அஞ்ஞானிகள் சொல்றாரு. லூக்கா 12:30 அந்த அஞ்ஞானிகள் என்ற இடத்துல உலகத்தார்கள் ஆடி தேடுறாங்க. உலகத்தான். ஏன்னா அவனுக்கு கர்த்தரை தெரியாது, பரலோகம் தெரியாது, மறுமை தெரியாது, ஆத்மாவே என்னன்னு தெரியாது அவனுக்கு. அதனால அவன் இந்த பூமிக்குரியவைகளையே யோசிக்கிறான். இந்த பன்னி பார்த்தீங்களா, கீழேயே நோண்டி நோண்டி தின்னுக்கிட்டே ஒரே நாள் தீபாவளி மேலே தான் மேலே பார்க்கும்.
தீபாவளி மல்லாக்கா படுத்து ஆஹா இவ்வளவு வெள்ளையா இருக்கே என்னடான்னு கேட்கும். அன்னைக்கு தான் நினைக்கும், வானமே அன்னைக்கு தான் பார்க்குவோம் மண்டையை போடுற அன்னைக்கு. அதுபோல சில ஆளுங்க பண்ணி பைய மாதிரி என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை திம்போம், வகுறு இருக்குல்ல, கடவுள் வகுறு படிச்சுட்டார்ல, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் தின்னு தின்னு சாப்பாட்டாமலாவே இருக்கா ஐயா உலகம், எல்லாம் என்ன சாப்பிட்றது என்ன திங்கிறது இப்படியே சுத்துறா ஐயா. அதுதான் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருள் தான். அந்த வசன அடிப்படையில் தான் சொல்றதை விட பன்னி நாயின்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன வகையா? நாய் தன் கக்கினது தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளும் திரும்பினது என்ற மெய்யான அந்த பழமொழியும்படியே எவர்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு சம்பவித்ததுன்னு 2 அதிகாரம் 22 பேதுரு சொன்னது இதான் நான் சொல்றேன். இப்ப ஆகவே உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியதான் யோசிக்கிறான், பரலோகத்துக்குரியவர்கள் பரலோகத்துக்குரிய யோசிக்கிறான். ஆனா எல்லாம் கூட கொடுக்கும், ஒரு குறையும் வராது. மத்திய 10 அதிகாரத்தில் ஆண்டவர் ஊழியத்துக்கு ட்ரைனிங் அனுப்பும் போது பணம் கொடுத்தா அனுப்புனாரு, கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல ஏதாவது சைடில் எடுத்துட்டு போகாதீங்க வேற சொல்லிட்டாரு, பணப்பையே கொண்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இவரும் கொடுக்கல, வீட்டுக்கு வீடு வேற போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. திரும்பி ரிட்டர்னில் வர்றாங்க, ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்குறாரு. ஆமாண்ணா சொன்னாங்க, ரெஜிஸ்ட்ரி எழுதியிருந்தா பாருங்க ஐயா இவ்வளவு செலவு பண்ணிட்டோம். எவ்வளோ குறை சொல்லலை, ஒன்றும் குறை இல்லை. அல்லேலூயா. 40 ஆண்டுக்கு மேலே இந்த ஊழியத்தை செய்துட்டு வர்றேன், ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஒன்றும் கிடையாது, ஒரு குறையும் இல்லை. இதான் கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்களை நினைச்சு நீங்க சபைக்கு வராதீங்க, பூமிக்குரிய தேவைகளுக்காக வராதீங்க. அதுக்கு எதுக்கு சபை, அதுக்கு எதுக்கு ஊழியம்? பரலோகத்துக்கு போறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமே தவிர, இயேசு சொன்ன பிரசங்கமே மனம் திரும்புங்கள் பரலோகம் சமீபமா இருக்குன்னு மத்தேயு 4:17 வாயை திறந்து சொன்னதே அதானையா. இதை எவனுக்கும் சொல்றதுக்கு துப்பு இல்லையே. ஆகவே உபதேசம் தேவை. இந்த மாதிரி உபதேசம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, அதுதான் உபதேசம் சொல்றேன். ஆகவே சத்தியத்துக்காக வாங்க. யோவான் 6 அதிகாரம் 24 ஐயரே உம்மை தேடிக்கொண்டே வருகிறோம், எங்க போனீர்? கப்பல் ஏறி தேடுறாங்களாம். அதுக்கு முன்னாடி 5 அப்பத்தை 5000 பேருக்கு போசிச்சு நல்லா தின்னவங்க. யோவான் 6 அதிகாரம் 15 வசனத்தில் ராஜாவாக்கிட்டா காலமெல்லாம் நல்லா திம்பம்லான்னு சொல்லி நினைச்சு ஏசு விலகி போனார்னே இருக்கு. இவங்களுக்கு போய் எப்படி ராஜாவாக்குறதுன்னு மறுபடியும் தேடிக்கிட்டே போறாங்க. 24 இயேசு சொல்றாரு, நீங்க அற்புதங்களை கண்டதுனால அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலே என்ன தேடுறீங்களான்னு சொல்றாரு. அதுல 27 வசனத்திலே அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நிலைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்காகவே கிரியை நடப்பீங்க, அதை உங்க தேவன் கொடுக்க வல்லவரா இருக்காரு, அதுக்கு தான் என்னை முத்தரம் குத்திருக்காருன்னு சொல்றாரு. ஆகவே இந்த உலக காரியங்களை ஒரு ரகசியம் சொல்றேன், கோயிலுக்கே வராவிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் அந்தந்த நாட்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கடவுளே இல்லைன்னு சொல்றவன் நம்மளை விட நல்லா தான் இருக்கான். ஒரு ரகசியம் சொல்றேன், கோயிலுக்கு வர்றதுனால கும்பிடுறதுனால உணவு கொடுங்க ஜெபிக்கிறதுனால ஒரு காரியம் நடக்க போறதில்லை. நான் சொல்றேன், ரகசியம் சொல்றேன். ஏன் அப்படின்னா 6 நாள் எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் 6வது நாள்ல மனுஷனை படைச்சார் ஆண்டவர். மனுஷனுக்குரிய தேவையெல்லாம் உண்டாக்கி கடைசியில மனுஷனை படைக்கிறார். எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்க. அவன் தோன்ற இடமெல்லாம் தண்ணி, எல்லா இடங்களையும் பழம், கனி வகைகள், பருப்பு வகைகள் அவன் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கே தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருக்காரு. ஆதியாகமம் 8 அதிகாரம் 22 இருந்து பார்த்தீங்கன்னா, நோவா காலத்துக்கு பிறகு தண்ணி அழிஞ்ச பிறகு இனிமேல நான் தண்ணியில் அழிக்க மாட்டேன், ஜனங்க சோர்ந்து போயிடுவாங்க, இனிமேல அந்தந்த காலத்துக்கு மழை பெய்யும், காற்றடிக்கும், விவசாயம் நடக்கும், அது இது அழிந்து போகிறதுல ஒன்றுங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் நடக்கும்னே சொல்லிட்டார். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீ கோயிலுக்கு வர்றதுனாலயா நடக்க போகுது? நீ ஜெபிக்கிறதுனால உனக்கு உணவு தர போறாரா? நீ வேலை செய்தாதான் சாப்பாடு. தெய்வத்தினால் ஆகாததும் மெய் வறுத்து கூலி தரும்னு குரல்ல இருக்கு.
நீ உண்மையிலே வேலை செஞ்சா அந்த வேலைக்கு தக்க கூலி கொடுத்துட போற, நீ சாப்பிட போற. இதுதான். மற்றபடி கோயிலுக்கு வர்றதுனால ஒரு காரியம் ஆக போறதில்ல. நீ உண்மையா வேலை செஞ்சா உனக்கு சாப்பாடு இல்லாட்டினா பட்டியா கிடந்து சாக வேண்டிதான். கோயிலுக்கு வர்றதுனால ஜெபம் பண்ணி இப்படியே பொழைப்பு ஓட்டிடலாம்னா உன்னை மாதிரி சோம்பேறி யாரு? ஒருவன் வேலை செய்ய மனதெல்லாம் இருந்தால் அவன் சாப்பிடக்கூடாது இல்லை அப்போ சொன்னாங்க. அதனால் வகுற்று பொழைப்புக்காக சோறுக்காக சாப்பாட்டுக்காக வந்துட்டு தெரிஞ்சிங்கன்னா இதை விட ஒரு கேவலம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. பிலிப்பியர் 3:19 போட்டிருக்கு, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், அவங்க தேவன் வயிறு அவங்க முடிவு அழிவுன்னே இருக்குது. அவங்க பூமிக்கு அடுத்தவங்களையே சிந்திக்கிறாங்கல்ல. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அது 20ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் பிலிப்பி சபை விசுவாசிகளுக்கு எழுதுனதுதான், சும்மா போதகர்கள் கருத்தரங்குக்கு ஒன்றும் சொல்லல. அதனால தேவ பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தலர் மாதிரி இன்னைக்கு எவனும் பேசாதனாலதான் எழுப்புதல் வரல. இன்னைக்கு உள்ளவன் முழுவதும் நன்றி கெட்ட நாதாரிகளா இருக்காங்க, கண்கள் குருடாக்கப்பட்ட குருடர்களா இருக்கிறாங்கன்னு தான் வேதனைப்படுறேன். 2 கொரிந்தியர் 4:4 வசனத்திலே 2 கொரிந்தியர் 4:4 இந்த சுவிசேஷத்தின் ஒளி இன்னைக்குள்ளவங்க புரியாதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க மனதை குருடாக்கிட்டானே இருக்கு. அவங்க நம்பாதனால, நம்மளை ஏற்றுக்கொள்ளாதனால, அப்போஸ்தலர் சொல்றதை கேட்காதனால பிசாசு ஆகா இவன் தானே நம்ம ஆளுன்னு சொல்லி மனக்கண்கள் முழுவதும் குருளாக்கிட்டான். சத்தியமே தெரியல. அதுலயே 3ஆம் வசனத்திலே எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தா கெட்டு போறவனுக்கு தாண்டா அது மறைபொருளா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஏவே கெட போறானா அவனுக்கு தான் அது ஒன்றும் விளங்கலையே. நீ எப்படிடா விளங்குவ? ஒன்றும் விளங்கலைன்னா நீ எப்படி விளங்குவ? ஆகவே இன்னைக்கு உள்ளவங்களுக்கு விலைக்கு சொன்னாலும் விளங்கல, கண்ணை திறந்து விட்டாலும் மூடிடுறான். ஆனா நிசமா தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. உண்மையிலே தூங்கக்கூடிய சிலர் ஊழியர்கள் இருந்தா நம்ம பக்கத்துல வந்துருவாங்க. திட்டம் போட்டு இவன் உண்மையிலே ஏமாத்தி தூங்குறான்னா, ஏன்னா பிழப்பு போயிடும், வருமானம் போயிடும், நல்லா பணம் காசு நல்லா வருது, இது இங்கிட்டு வந்துட்டா இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்றவனுக்கு நடிக்கிறவன் தானே. அவன் எப்படிடா நம்மகிட்ட வருவான்? வரமாட்டான். உலக பிரகாரமா சுகபோகம், நல்லா காரு பங்களா, எல்லா சொத்து சுகம், வெறுங்கையோடு நான் போனேன், 2 பரிவாரம் எனக்கு தந்தீர். 4 மனைவி, 2 பரிவாரம்னா 4 மனைவி, 13 பிள்ளைங்க, மாமா கிட்ட ஆட்டை போட்ட அந்த நாய் பேய் அந்த கழுத இதெல்லாம் சேர்த்தது 2 பரிவாரம். இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் பாடிக்கிட்டு இருக்கான். அதுவும் வெக்கம் இல்லாமல் சபையில் குதிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்னா இவனுக்கு எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி ஆண்டவர்கிட்ட இவன் போவான்? ஆகவே எஸ்தர் ஜெபம் சொல்றது தப்பு. அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் ஜெபம் என்ற வார்த்தை இல்லை. அந்த அம்மா அந்த புஸ்தகத்திலேயே தேவன் என்ற வார்த்தை இல்லை, கர்த்தர் என்று வார்த்தை இல்லை, ஆண்டவர் என்று வார்த்தை இல்லை. அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு புஸ்தகம் தான் எஸ்தர் புஸ்தகம். ஜெபம் பண்ணாங்களா, உபவாசம் பண்ணாங்களா? எனக்காக உபவாசம் பண்ணுங்கன்னு அந்த அம்மா சொல்லிச்சே தவிர கர்த்தர் என்ற வார்த்தையே அவங்க வாயில வரல. அதுவும் எஸ்தர் ஜெபம்னு கிறிஸ்தவங்களுக்கு சொல்றானே முட்டாத்தனமா, ஏன் மூலப்பழக்கம் நீ எப்படிடா நீ எழுப்புதல் உண்டாக்குவ? இந்த மக்களை எப்படி நீ நடத்த முடியும்? எலியாவின் ஜெபம் சொல்றானே, எலியா என்ன செஞ்சான்? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவே எடுத்துக்கொள்ளும், இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளைக்கு பயந்துக்கிட்டு சாக போறேன்னு ஜெபிச்சான். இப்படியா ஜெபம் பண்றது? ஏன் 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டா, பாகால் தீர்க்கதரிசிகளை. இப்படியா நம்ம செய்ய முடியும்? எலியாவின் தேவன் நம் தேவன் பாடுறானே, அப்ப வெட்டு. இன்னைக்குள்ள பூசாரிகள்லாம் வெட்டுறா. நீ எவனாவது பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு துப்பு இருக்கா? எவனாவது வெட்ட சொல்லுங்க பார்ப்போம். இப்படி ஆளுகளை என்னடா செய்யறது? புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் ஊழியத்திலே எத்தனையோ பூசாரிகள் மனம் திரும்பினாங்க, எத்தனையோ பூசாரிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. மந்திரவாதிகள்லாம் மந்திரங்களை கொடுத்து எவ்வளவோ தொகையை கண்டு விசுவாசிகளானாங்கன்னு இருக்கு. இதை பேசுகிற நானும் ஒரு குறி சொல்கிற குடும்பத்திலேருந்து வந்தவன் தான், ஒரு குறி சொல்கிற கம்பளத்திலாக்கிமாரிலிருந்து வந்தவன் தான் நான்.
எங்கள் முன்னோர்கள்லாம் வீரபாண்டி கட்டபொம்மன் ஜக்கம்மா பேரை சொல்லி கடவுளே இல்லைன்னு சொல்லி வைய திட்டத்தான் நான் புதிய ஏற்பாடு படித்தேன். சாட்சி சொல்கிறதுக்கு வந்து என்னை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க? சத்தியத்தை அறியணும். அப்படி இருந்தால் என்னையும் வெட்டி கொண்டிருக்கணும் சட்டப்படி, பழைய ஏற்பாட்டுப்படி. அப்போ அந்த ஆவியில் சிலர் இருக்க போய்தான் சமாரியா கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஒரு ஊரில் ஊழியத்துக்கு போகும்போது சீசர்கள் சொல்கிறாங்க, அப்போ சத்தியம் தெரியாதுல்ல, சீசர்கள் சொல்கிறாங்க எலியா செஞ்ச மாதிரி அக்கினி இறக்கி அழிச்சிடுவோமா? சர்வசாதாரணமாக சொல்கிறான் ஐயா, சர்வசாதாரணமாக சொல்கிறான். அழிச்சிடுவோமா? அவன் அழிக்கிறது தான் ஆசையாக இருக்கான். லூக்கா 9:53 அதில் போட்டிருக்கு நான் சொல்கிறது. ஏசு அதட்டுறாரு, ஏய் என்னடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு? என்ன இன்னும் ஆவி உள்ள ஒன்று உங்களுக்கு தெரியாதா? மனசுகுமாரன் அழிப்பதற்கல்ல ரட்சிக்கவே வந்தேன். அல்லேலூயா. அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு உள்ளவன் புரிஞ்சுக்கிறான், எலியாவின் தேவன்னா இப்ப வெட்டு குத்து அடிதானா? நாம இயேசுவின் தேவன் சொல்லணும். 2 கொரிந்தியர் 1:3 போட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் இயேசு சொல்றாரு யோவான் 20:17 உங்கள் தேவன் என் தேவன், என் தேவன் உங்கள் தேவன், உங்க பிதா என் பிதா, என் பிதா உங்க பிதா, போய் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சொல்லி அனுப்புறாரு. இயேசுவின் தேவன் தாயா நம் தேவன், இரக்கங்களின் பிதா. அந்த இரக்கத்துல தானே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆகவே எவனும் இன்னைக்கு சொல்லி கொடுக்கறத எவனும் சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. அப்புறம் தானியேலின் ஜெபம், தானியேல் 6:10 பலகணிகளை ஜன்னலை திறந்து எருசலேமை பார்த்து தான் கும்பிடுவானா, வேற எங்கிட்ட அவன் கும்பிடுறதுல. எல்லாம் தற்குறி. பழைய ஏற்பாடு முழுவதும் முட்டாத்தனமான ஆளுங்க தானே, தற்குறி தானே. எவ்வளோ ரொம்ப அறிவு உள்ளவங்க தான், பூரண அறிவோ ரொம்ப முதிச்ச இயேசுவை போல பூரணங்களோ கிடையாது. அவங்க ஒரு பக்கம் பாவிதான், ஒரு பக்கம் நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு பக்கம் பாவியா இருக்கும். இதுதான் காரியம். ஏன் அப்படின்னா அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அந்த வசனம் பொய்யா? ரோமர் 3:10 போட்டிருக்கேன். ஒருத்தம் கூட கிடையாதுன்னா அப்ப ஆபிரகாம் எப்படி நீதிமானா இருப்பான்? அது ஒரு பக்கம் நீதிமான் இருக்கேன்னா ஒரு பக்கம் நாய, இன்னொரு பக்கம் பாரு. நீ 2 பக்கம் இல்ல பார்க்கணும். ஒரு ரூபாய்க்கு 2 நாணயம் 2 பக்கம் இருக்குல்ல, ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு கூடு, இன்னொரு பக்கம் கீறி இருக்கேன், என்ன செய்ய? ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரன தயவு செய்து உதாரணமா சொல்றதோ இன்னைக்கு உள்ளவன் பேச்ச கேட்கறதோ தயவு செய்து இன்னையோட விட்டுருங்க, மறந்துருங்க. ஆகவே அந்த கோயிலே இப்ப இல்லாம போச்சு. அவன் எதை பார்த்து கும்பிட்டானோ தானியேலு, அந்த கோயில நான் ஒண்ணும் இல்லாம தரையோட தரையா அடிச்சிட்டாங்க. கோயில ரொம்ப மேன்மை பாராட்டினாங்க. என் கோயிலப்பார், கோயிலப்பார், சிலுவைப்பார், அடேங்கப்பா ஊசி கோபுரம் மாதிரி பெரிய கோபுரம், இங்க மாதிரி உன் கோயில் இருக்கா? ஏதோ தகரத்தை போட்டு கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு சீலையை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, இது என்னடா கோயில்? எங்க கோயிலை பாடுறான்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார் மத்தேயு 24 அதிகாரத்திலே, ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போயிடும், என்னை காமிக்க வந்திருக்கீங்களேன்னு சொல்லி எடுப்புலே சொன்னார். என்னடா அவசகுணம் மாதிரி இப்படி சொல்றீங்களே? கிபி 70 நடந்துச்சு. தீத்து ராயனாலே அழிக்கப்பட்டு தரையோட தரையா போயிடுச்சு. ஒரு சோறு ஒண்ணுதான் நிக்குது, இன்ன வரைக்கும் கட்ட துப்பு இல்லாம இன்ன வரைக்கும் அந்த சோறை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஏசு சொன்னாரு, என் தேவாலயத்திலும் பெரியவரா இங்க நின்றுகிட்டு இருக்கேன், என்னை எவனும் பார்க்க துப்பு இல்ல. சாலமோன் பெரிய அறிவாளினா அவனை பார்க்கல, நான் பெரியவன்டா, என்னைய பார்க்கறதுக்கு நாதி இல்லை. எல்லாம் இன்னைக்கு உள்ள ஆளுகள்லாம் அப்படித்தானே இருக்கா. இன்னைக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கே ஆள் இல்லை. ஐயா தேவன் யாருன்னு தெரியல, இயேசு யாருன்னு தெரியல. உன்னை அப்பான்னு சொல்ல ஆசை, அப்பான்னு சொல்லவா? உன்னை அம்மான்னு சொல்லவா? உன்னை எப்படி சொல்ல? அருள் தந்தை, இப்படி என்னென்னமோ பேர் வைக்கிறான் இவன் புருஷா. இயேசு ஜெபம் என்னன்னா யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. இது துப்பு இருக்கா? இன்னைக்கு தேவன் யாருன்னு தெரியல, இயேசு யாருன்னு தெரியல, ஆவியானவர் யாருன்னு தெரியல, அடிப்படை சத்தியமே தெரியலையா? என்னடான்னு கேட்டா திருத்துவம்னு வேதத்தில் இல்லாத ஒன்றை சொல்றான். திருத்துவம்னு வார்த்தை பைபிள் இல்லை.
முஸ்லீம்களுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு 10ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட பிழையப்பட்ட ஒரு கற்பனை கதையை தவிர அது வேத போதனை கிடையாது. இன்னைக்கு முழுவதும் பரவிருச்சது, நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தயவு செய்து ஆதி அப்போஸ்தலர் இடத்துக்கு நம்ம வந்தால் தான் இது இந்த தெளிவு உண்டாகுமே தவிர இன்னைக்குள்ள நாதாரிகள் பக்கம் பின்னாடி போனோம்னா நம்மள அவங்கள விட கேவலமாக தான் போவோம். ஆகவே அந்த தானியேல் ஜெபம் தவறு, அப்படி பண்ணக்கூடாது. இயேசு ஜெபம் கற்றுக் கொடுக்கும் போது பரமண்டலங்குள்ள எங்கள் பிதாவேன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எருசலேம்ல இல்ல, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அங்கதாயா பரலோகத்திலயா இருக்காரு. ஒரு கோயிலை பார்த்து கும்பிட்டு புனித ஸ்தலம்னு போய் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அங்கே போய் வருஷம் டூர், அதுக்கு அது ஒரு வியாபாரமாகவே செய்கிறான். இத்தனை பேர் வாங்க, 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, கஷ்டப்பட்டு வட்டியை கொடுங்க, வட்டி கட்டுங்க, கடனை வாங்குங்க, எல்லாம் மொத்தமாக ஒருத்தன் செட்டப் பண்ணி அவன் அதில் ஒரு பெரிய தொகை ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் போக வர அவன் ஓசியாக போயிட்டு வந்துடுவான். இதில் போய் யோர்தான் நதியில் கூட குதிங்க, இது நல்லாயிருக்கும். இந்து பூசாரிகளுக்கு இன்னைக்கு உள்ள ஆளுகளுக்கு இவங்களுக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு. ஒரு சமாரியா பொம்பளைக்கு இருக்கிற அறிவு கூட இல்லையே. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த அம்மாவுக்கு தெரியல பாவம், இன்னைக்கு உள்ளவங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. மலையில் தொழுது கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்களேன்னு இயேசுகிட்ட ஒரு சமாரியா பொம்பளை, யோவா 4ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும். ஏசு சொல்கிறாரு, சிறியே மலையில எருசலேமில் மாத்திரமல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அது இன்னைக்கே வந்துருச்சுன்னு சொன்னார். அன்னைக்கே வந்துருச்சு. கிறிஸ்து என்ன பண்ண ஒருவர் வருவார், அவர் நமக்கு சொல்லுவார். அது பாருங்க எவ்வளோ விவரமாக இருக்கு. அப்போ ஏன் சொல்கிறாரு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். அல்லேலூயா. அந்த அம்மா அந்த சமாரியா ஊரில் போய் எல்லாம் போய் சொல்லிடுச்சு. 42 ஊரெல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. சிறியே உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவர் உபதேசத்தை நேரடியாகவே கேட்டோம். அவர் மெய்யா வருகிறவர உலக ரட்சகர் இவர் தான். அன்னைக்கே சீசர் பேச கேட்டு எலியாவிஞ்ச மாதிரி அக்கினி இறக்கி சமாரியா பட்டணத்தை அழிச்சிருந்தா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களாடா? புதிய ஏற்பாட்டு சத்தியம் வேற, பழைய ஏற்பாட்டு காரியம் வேற. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. 2025 காலண்டரு வந்தாச்சு, தொங்க போட்டாச்சு, கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தேதி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 2024 வருஷம் காலண்டர் இருக்கு, அது பழைய காலண்டரு. அதுல போய் நீங்க தேதி கொடுத்துக்கிட்டு இருந்தா அதுவும் வசனம் தானே, அதுவும் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டதானே, அதுவும் கடவுளுடைய பாருங்க அருமையான வசனம் எல்லாம் இருக்கு. இதை போய் குறை சொல்றீங்க. ஏண்டா குறையா சொல்றோம்? அது பழைய வருஷம்னு தெரியலையா? 2024 போட்டிருக்கு. அதுல உள்ள தேதி கொடுப்பியா? இன்னும் நாளில் வர்றேன். நீங்க பிப்ரவரி 9 2025 நான் கொடுத்துருக்கேன் தேதி. இதுவே 2024 நான் பிப்ரவரி, அதுவும் பிப்ரவரி வரும் 9ஆம் தேதி வரும்னா வேற கிழமை எங்கிட்டாவது வந்துடுறது போகுது வரும்ல. என்ன இப்போ இதை வீம்பு பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன செய்ய? மெண்டல் ஆஸ்பத்திரியை தவிர வேற எனக்கு என்ன செய்ய முடியும்? அதுபோல பழைய ஏற்பாடுன்னு நான் சொல்லல, பவுல் அப்போஸ்தலன் சொல்றான். ஏன் அவனை விடவா ஒரு பெரிய அப்போஸ்தலன், ஒரு பெரிய ஊழியக்காரே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு 1 Corinthians 11:1 சொன்னானே. எவன்டா அப்படி நீங்க சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும் அந்த வார்த்தை? அவன் சொல்றான். 2 Corinthians 3ஆம் அதிகாரத்தில் 14-15 அதையாவது படிங்க. இப்போ நான் நானா சொல்லிட்டு போனால் இவர் அழி விடுறான்னு நினைக்கக்கூடாது. அதையாவது படிங்க. 2 Corinthians 3 14-15. படிங்க. அந்த வார்த்தை வருது பாருங்க. பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் முக்காடு நீங்காம இருக்கிறது யாராலே? கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த முக்காடு பாருங்க, இப்படி முக்காடை போட்டு படிங்க சார்னா எப்படிடா படிக்கிறது? முக்காடு இருந்தா எப்படி படிக்க முடியும்? அந்த முக்காடு நீங்கினா தான் படிக்க முடியும். அல்லேலூயா.
அதுபோல இருதய கண்கள்ல முக்காடு போட்டிருக்கு. அதான் பழைய ஏற்பாடு முக்காடு. மோசேயின் ஆகமங்கள்ல போட்டிருக்கல. இப்போ அடுத்த வசனம் பாருங்க. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இன்ன வரைக்கும் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்டதா? எந்த சபையில நீக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவாலே. பழைய ஏற்பாடு எந்த சபையில ஊழியத்தில் நீக்கப்பட்டிருக்கோ அவன் பாக்கியவன், அவன் கண்கள் திறக்கப்பட்டவன். அதுல மோசே ஊழியத்தை பற்றி அங்க போட்டிருக்கு. 6-7 பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் போட்டிருக்கு, எழுத்துக்குரிய ஊழியம் போட்டிருக்கு. எவன் இன்னைக்கு அதை படிக்கிறான்? அதில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பார்க்கும்போது அந்த ஊழியம் இந்த ஊழியம் இருக்கு. நீ எந்த ஊழியம்னா செய்கிற? ஊழியம்னா வேலைன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தன் வேலை செய்கிறேன்னா எந்த வேலை செய்யணும்னு கேட்க வேணாமா நீங்கள்? எந்த வேலை? அந்த மாதிரி ஊழியம் செய்கிற யாருக்கு ஊழியம் செய்கிற? லேவி ஊழியம் செய்கிறியா இல்லை அப்போஸ்தல ஊழியம் செய்கிறியா? ஏன் பழைய உடன்படிக்கை ஊழியம் செய்கிறியா? புது உடன்படிக்கை போட்டிருக்கு 7ஆம் வசனத்தில். புது உடன்படிக்கை 6ஆம் வசனமா? புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி அவரும் இல்ல, அவர்தான் எங்களை தகுதியுள்ளவாக்கி. அல்லேலூயா. இப்ப சேத்தூர்ல சார்லஸ் எழும்புறாருன்னா அவர்தான் ஏற்படுத்தினார். யாரு இவரை ஒண்ணு சொல்லல. அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது போயிருந்தா இன்னைக்கு இவர் இருக்கிற இடம் வேற. இன்னைக்கு ஏன் சத்தியத்துக்காக எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு சத்தியத்துக்குன்னே இருக்கணும்னு ஏன் இருக்கிறாரு? என்னையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாருன்னா அந்த சத்திய வைராக்கியம் தானே. அந்த வைராக்கியம் உள்ள ஊழியர்களை கர்த்தர் தேடுகிறார், அவங்களை ஆசீர்வதிக்கிறார், அவங்களை பலப்படுத்துகிறார். ஆசீர்வாதம் சொன்னாலே இன்னைக்கு பணம் கொட்டுறான். டிவியில சங்கிலி மோதிரம் எல்லாம் ஆசீர்வாதம் டிவியில் அப்படியே கொட்டுற மாதிரி காட்டுறான். ஐயா, ஏன் ஆசீர்வாதம்னா உனக்கு என்னன்னே தெரியலையா? ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே 29 இருக்கு. ஒரிஜினல் ஆசீர்வாதம் படி. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு உங்களிடத்திலே வருகிறேன். அல்லேலூயா. ஜெட்டு விமானத்தோட வர்றேன்னு சொல்லலை. நான் காரோட வர்றேன், பங்களாவோட வர்றேன். இன்னைக்கு இந்த காரெல்லாம் சோப்பு டப்பா மாதிரி தண்ணியில் மிதஞ்சு போனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்த்தர் கார் கொடுத்தார், வண்டி கொடுத்தார், வீடு கொடுத்தார், எல்லாம் இடிஞ்சு போனது பார்த்துருக்கிறீங்களா? ஏன் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 24:35 ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் லாபாங்கிட்ட என் எஜமான ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறாரு. அப்படியா? என்னப்பான்னு கேட்டா, ஆடு மாடு கழுதை ஓட்டகம் வெள்ளியம் பொண்ணும் உலக பிரகாரமா அவன் சொல்றான். எவனாவது இந்த சுவிசேஷம் சொல்றானா? ஏன்னா அந்த காலத்துல தப்பு சொல்ற, அந்த காலத்துக்கு அது சரி. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தாருன்னு அப்போஸ்தலர் 17:30 இருக்கு. அறியாமை உள்ள காலம். அதை போய் இங்க போய் நம்ம நோண்டிக்கிட்டு இது பண்ணக்கூடாது. இப்ப அம்பேத்கர் சட்டம் இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சனாதன சட்டம்னு மனு தர்மம்னு ஒன்று வச்சிருந்தா பிராமண. அதில் எல்லாரையும் சூத்திரர்கள் சொல்லி போட்டு பொம்பளைகள்லாம் மாறாப்பு போடக்கூடாது, பொம்பளைகள்லாம் அப்படி மாறாப்பு போட்டால் வரி கட்டணும், இப்படி அடிமைப்படுத்தி எவனும் படிக்கக்கூடாது, படித்த எவனும் வேதத்தை எல்லாம் கேட்கக்கூடாது, படிக்கிறவன் காதில் ஈயங்காய்ச்சி ஊற்றணும், செருப்பு போட்டு எவனும் நடக்கக்கூடாது. இதெல்லாம் பழைய சட்டம். அதை கொண்டு இன்னைக்கு அமல்படுத்துவோம்னு ஒருத்தன் சொல்றான்னா என்ன அறிவு இருக்கு? இன்னைக்கு எத்தனையோ நாடு முன்னேறி வெளிநாட்டில் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றான் மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்றான். இவன் வளர்ச்சி அதான்டா. இன்னைக்கு மாட்டு சாணியை சாப்பிட்டு மூத்திரத்தை குடிச்சாதான் பரலோகம் போக முடியும்னே சொல்றானே. இன்னைக்கு கும்பமேளத்தில் குளிச்சு 30-40 பேர் செத்துட்டான். அது ஒரு அபாயமானதுன்னு சொல்லாமல் மோடி இவரும் கயிறை வச்சுக்கிட்டு இவரும் முங்கி இவரும் இன்னும் சாவுங்களான்னு தானே அர்த்தம். அப்போ எப்படி அந்த நாடு விளங்கும்? இவன் எப்படி இவன் சரியான வகையில் தற்கூரியாக இருக்கும்போது எப்படி இந்த இது பண்ண முடியும்? பழைய அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை இன்னைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறானே. இன்னைக்குள்ள அம்பேத்கர் சட்டம் இது.
அம்பேத்கர் டிக்ளேர் பண்ண சட்டம் அதுதான் இன்னைக்கு கரெக்டா போய்கிட்டு இருக்கு. அதுபோல பழைய ஏற்பாடு சனாதன சட்டம் தான், தற்குறிகள் சட்டம் தான். பழைய ஏற்பாடு சட்டங்கள் வேற, புதிய ஏற்பாடு சட்டங்கள் வேற, உபதேச சட்டங்கள் வேற. உபதேசம்னு சட்டம்னு இருக்கா? நீங்க சும்மா தலைப்பை போட்டு வசனம் இல்லாம பேசுறீங்களே, அப்படி இருக்கா? எல்லாம் கரெக்டா இவன் கேட்டு நடந்தது மாதிரி நம்ம தப்பா சொல்லி நம்ம கேட்கிற மாதிரி கேட்கிறான். படிங்க ரோமர் 6:17. ரோமர் 6:17 படிங்க. ரோமாபுரி சபைக்கு பவுல் சொல்லும் போது சொல்றான், முதல்ல நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க ரொம்ப பணம் கொடுத்ததுனால ஸ்தோத்திரம் சொல்லல, ரொம்ப தசமபாகம் கொடுத்துட்டீங்க, ரொம்ப பணம் கொடுத்துட்டீங்க, ரொம்ப ஊழியக்காரருக்கு ரொம்ப ரூபாய் கொடுத்துட்டீங்க, இப்போ அரிசி வாங்கி கொடுத்தீங்க, இப்படி சொல்லலை. ஒருத்தன் சொல்கிறான் 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு தக்கத்தான் கொடுப்பாரு, நிறைய கொடுத்தா தானே ஆண்டவர் ஆசீர்வதிப்பே. 1000 ரூபா உனக்கு கம்மியாக தெரியுதாடா? 1000 ரூபான்னா ஒரு பெரிய தொகை இல்லையா? அவன் சொல்கிறான் 1000 ரூபா கொடுத்தா அப்படித்தானே ஆசீர்வதிப்பான்னா. இப்போ உலக பிரகாரமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ, மக்களை ஆட்டை போட்டு மக்களை புளியறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் கண்டுபிடிச்சிருக்கானே தவிர சத்தியத்தை சொல்கிறதுக்கு நாதி இல்லை, பரலோகத்தை கொண்டு போகிறதுக்கு துப்பு இல்லை. அதான் வேதனைப்படுறேன். சிரிக்கிறதுக்கு வையறதுக்கு என்ன ஜென்ம பகையாவே கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க. இயேசு தேவாலயத்துக்கு போகும்போது பார்க்குறாரு, வியாபார வீடா இருக்கு. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியே சாட்டை எடுத்து, நல்ல வேலை அடிக்கல. இவர் இப்போ அண்ணாமலை 6 அடி அடிச்சுக்கிட்டார்ல, அப்படி தன்னை அடிச்சுக்கலாமான்னு சொல்கிற அளவில் வேறி வந்து நல்ல வேலை எவனையும் அடிக்கல. ஒரு ரவுடீசம் மாதிரி. அது இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறுல இப்படி ஒரு ரவுடீசம் பார்த்துக்க முடியாது. தள்ளுறாரு, இதை தள்ளுறாரு, எல்லாம் வெளியே டேபிளில் தள்ளுறாரு, வென்றாரு. ஒரு பெரிய ஏன்னா அவர் கிழவனாராயா, நல்ல வாலிபர், நல்லா அடித்து விரட்ட முடியும். அதை அப்பேற்பட்ட ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ சூடு சொரணே மான ரோசம்லாம் இருக்கு, ஆனால் ரட்சிக்க தான் வந்திருக்காரு, அடிக்க வரல. அதனால தப்பிச்சாங்க. என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெபவீடு எனப்படும், நீங்க கல்லர் கோய் ஆக்கிட்டீங்களே, வியாபார வீடு ஆக்காதீங்கன்னு சொல்லி துரத்தி விட்டாரு. இன்னைக்கு சபைகள்லாம் வியாபார வீடா இருக்கு. பணம் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி தசமபாகம் கொண்டு வரணும், எப்படி ஜனங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாயா. இதுக்காகவே ஊழியக்காரனுக்கு சத்தியத்தை எப்படி சொல்லணும்னு ட்ரைனிங் கொடுக்கல. பணத்தை எப்படி கறக்கலாம், எப்படி தசமபாகம் போடலாம், எப்படி காசு சம்பாதிக்கலாம், இப்படி தான் மக்களை வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதனால அவர் பெருகவும் இவர் சிறுகவும் சொல்லி யோவான் சாணக மாதிரி கிடையாது. இயேசு சிறுகிறாரு, இவங்க பெருகிறாங்க. ஆமா, என்னை சிலுவையில் மறைத்து கொள்ளும் அப்படின்னா காண்டாமிருகம் ஒரு பன்னிக்குட்டி மாதிரி இன்னைக்கு 3 நாள் 4 நாள் கூட வாசல் பிடிக்காத அந்த அளவில் இருக்கான். சிலுவையில் மறைச்சிக்கிறீங்கன்னா எப்படி மறைக்க முடியும்? உன்னைய எப்படி மறைக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு காலத்தில் சுவிசேஷனுடைய பாதங்கள் இங்க பார்க்கும்போது அந்த பாதம் தெரியும், இப்ப தெரியல. ஏன் அப்படின்னா தொந்தி வந்துருச்சு, இங்க வரைக்கும் வந்துருச்சு. தொந்தி தான் பார்க்குறானே தவிர சுவிசேஷனுடைய பாதமே இன்னைக்கு இல்லாம போச்சு. ரோமர் 16:18 படிக்கும் போது, அப்படிப்பட்டவர்களுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசதிப்பினாலும் இச்சை பேசினாலும் கபடி இல்லாதவர்களை வஞ்சிக்கிறவங்களா இருக்காங்க என்று. கபடி இல்லாதவன்னா தற்குறிகள், முட்டாத்தனமான ஆளுங்கன்னு அர்த்தம். விசுவாசிகளை தான் சொல்லியிருக்கு. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறியாத 2 தீமோத்தேயு 3:7 இருக்கு. அது பொம்பளை பிள்ளைகள் தான் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்டதை உள்ள நுழைஞ்சி வசப்படுத்துறாங்கன்னே போட்டிருக்கேன். பொம்பளைகளை இப்போ பாருங்க, பெரும்பாலான கூட்டம் பொம்பளை கூட்டம் ஏன் அதிகமாக இருக்கு? சில கூட்டங்களை பார்த்துக்கினா தற்குறிகள் அவங்க தானே, ஏமாத்துறதுக்கு எசவானவங்க அவங்க தானே. பிசாசுடைய தந்திரம் ஆதாம் இருக்கும்போது ஏவாள்கிட்ட வரல, ஆதாம் இல்லாத நேரத்தில் உள்ள நுழைஞ்சிட்டான்.
ஏன் ஆம்பளைங்க இல்லாத நேரத்தில் வந்து நுழையிறவன் எவன்டா? நல்லவன் இப்படி வருவானா? திட்டம் போட்டே வர்றான். இவன் எப்போ வெளியே போவார், எப்போ வருவார், அம்மா எப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் எப்படி தனியாக இருக்கும். அவன் எங்கிட்டு போய் தொலைஞ்சானோன்னு தெரியல. இங்கே உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. பழத்தை சாப்பின்னு சொல்லும் போது இந்த அம்மா என்ன செய்யணும்? ஐயா அது பாம்பு பேசுது. சரி பேசு பாம்பு, என் புருஷன் வரட்டும், வெளியே போயிருக்கிறாரு, வந்த பிறகு அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி இல்லாமல் அவன் கிடக்கிறான். அவன் எல்லாம் ஒரு ஆளா பிடுங்கி சாப்பிட்டு இந்த இவன் வந்தவன் இவனுக்கு தெரியும். அந்த அம்மா தெரியாம வஞ்சிக்கப்பட்டா. இவன் துரோகம் செய்தான், இவன் தெரிஞ்சே செஞ்சான். அந்த அம்மா தெரியாமன்னா கர்த்தர் சொல்லும் போது அந்த அம்மா பிறக்கல. அது அவங்க 2:17 இதை பழத்தை சாப்பிடாத, இதை புசிக்கு நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லி எச்சரிக்கும் போது அந்த அம்மாவே இல்லை, பாவம் இல்லை. ஆகவே இவனுக்கு தான் சொன்னாரு. இவன் மனைவி சொல்லியிருப்பான் சொல்லி இருக்க போய்த்தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு இந்த அம்மா சொல்லுது. ஆகவே ஆனாலும் அவர் வரட்டும், கேட்டுக்குருவோம்னு கொஞ்சம் கேப்பு விடாம அவர் கிடக்கிறாரான்னு சொல்லி இன்னைக்குள்ள ஆளுக பொதுவாக அப்படித்தானே பாட்டில் கையெழுத்து போடுறது, அதில் போடுறது. ஆம்பளைக்கு தெரியாமே 15 லட்சம் கடை வாங்கிருக்கு ஒரு பொம்பளை, புருஷனுக்கு தெரியாமல். கடைசியில் என்ன செய்ய, குடும்பமே அழிஞ்சு இன்னைக்கு தற்கொலை பண்ணி இன்னைக்கு தோக்கு போட்டு தொங்கி எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு. அதனால் தயவு செய்து உன் புருஷன் உனக்கு தலைவர், பொம்பளைக்கு சொல்லக்கூடாது. இயேசுவே என் தலைவர். உன் தலைவர் புருஷன் தெரியுமா? 1 கொரிந்தியரில் 11 அதிகாரம் 3 வசனத்தில் போட்டிருக்கு. புருஷனுக்கு சிரிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். ஸ்டெப்பாக இருக்கு. அதை நம்ம மாற்றக்கூடாது. அதனால ரூல்ஸ் வழி தப்பி போன நட்சத்திரங்கள் மாதிரி இன்னைக்கு தாறுமாறாக போய்கிட்டு இருக்கான். பொம்பளைங்க முழுவதும் பிஷப்னு சொல்லுது, முக்காடு போடாமல் அட்டேங்கப்பா டான்ஸு முக்காடே போடுறதில்ல. பாட்டு பாடும்போது பிரசங்கம் பண்ணும்போது டான்ஸு கும்மாங்குத்து நடனம், அதை கவர்ச்சி ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி இன்னைக்கு வேதனையாக இருக்குது. இவங்கெல்லாம் சினிமா நடிக்கிறதுக்கு பதிலாக ஆசைப்பட்டு இப்படி ஆசையை நிறைவேற்றுறாங்க போல் இருக்கு. இந்த மாதிரி நிலைமைகள் உள்ள பொம்பளைகளால் எப்படிடா சபை உருப்படியாகும், எப்படி ஊழியம் நல்லா இருக்கும்? இது ஒரு ஊழியமா? இது ஒரு கர்த்தர் உலாவுவாரா? இங்கே திரிஞ்சுக்கிட்டு இருப்பாரா? அப்படி இருக்கும்போது ஒருத்தன் இயேசு திரிகிறார், இங்கே நிற்கிறார், இங்கே இருக்கிறார்னா ஒன்று பொய் சொல்லணும். இல்லாட்டினா அவன் உண்மையை சொல்கிறான்னா அது ஒரிஜினல் இயேசுவா இருக்காது, வேறொரு இயேசுவா இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? டூப்ளிகேட் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் இருக்குல்ல. அதுபோல இயேசு டூப்ளிகேட் இயேசு இருக்கான். சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் இருக்கு. ஆவியில நிறைஞ்சு அப்படியே அந்நிய பாஷை பேசுற மாதிரி வேறொரு ஆவி இருக்கு. தெரியுமா ஐயா? 2000 வருஷம் ஆகிய அழகு தமிழ்ல எழுதிருக்கு. இதை கூட சொல்றதுக்கு அறிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு துப்பு இல்லையே. இவன் ஏன்னா அவன் வாயை திறந்தா பழைய ஏற்பாடு தான் 1.5 மணி நேரம் அதைத்தான் சொல்லி போங்கடான்னு சொல்றானே தவிர இங்க வந்து கொண்டு வந்தாதானே இந்த வெளிச்சம் தெரிய போகுது. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது. எவனுக்கு அந்த தெரியும்? ஆகவே தேவ பிள்ளைகளே, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்து வர்ற காலத்துக்கு கிபி 2 காரியம் உலகம் பிரிக்கிறாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முந்தி அறியப்படாத காலம், பூர்வ காலங்கள் பங்கு வகை வகையா பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் சொல்லி எபிரேயர் 1 அதிகாரத்தில் 1 உள்ளது உங்களுக்கு தெரியும். பூர்வ காலம் பங்கு வகை வகையா இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, வெட்டுக்கு வெட்டு, மோசையை சொன்னதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி எந்திரிச்சு போல நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். அல்லேலூயா. அது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் சொல்றேன் அவங்கள போல தீமையோட ஏத்து நிற்காத. நான் சொல்றேன். இவர் சொல்றதாயா கிறிஸ்தவனுக்குரிய வேதம், அதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்றது. பூர்வத்தாருக்கு சொல்றது பழைய ஏற்பாடு, முக்காடு ஆகமங்கள். அது யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. அதனாலதான் அவங்க ஜெபம் மாதிரி நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு எல்லாம் பழைய ஏற்பாடு ஜெபம் தான் பண்றான். திறப்பின் வாசல் ஜெபம், கடைசியில்
எத்தனை பேர்? 3000 பேரை கொண்டான். யாத்திராக 32:28 பார்த்தீங்கன்னா, லேவி புத்திரர்லாம் என்கிட்ட வாங்கன்னு சொன்னான். எல்லாரும் போனாங்க. எல்லாத்தையும் வெட்டுறான்னு சொல்லிட்டான். ஏன்னா ஆடல் பாடல் குத்து நடனம் டான்ஸ் ஆடினவங்களாம் பண்டிகை கொண்டாங்களாம் கண்ணுக்குட்டி வச்சு வெட்டுங்கடான்னு சொல்லி ஏறக்குறைய 3000 பேரை வெட்டி கொண்டான் லேவி புத்திரர்கள். மோசேவி ஒரு லேவி தான், அவன் ஜாதி தான். ஆஹா, இவன் தாண்டா நம்ம கேட்ட ஆளுன்னு சொல்லி அவங்கள வச்சே ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டான். லேவி ஊழியம் அதுக்கு பேர். வெட்டு அப்போ வெட்டு. இன்னைக்கு லேவி ஊழியம்னே வச்சிருக்கான். லேவி ஊழியம், பிரக்கா ஊழியம். பிரக்கா வாயிலேயே வரமாட்டான், முஸ்லீம் பேர் மாதிரி. பிரக்கா ஊழியம், சிரிப்பு அபிஷேகமா, ஹீன்னு சிரிக்கிறது. அவன் சிரிப்பு அபிஷேகமா. அவன் சொல்றானா, அவன் மனைவிக்கு 2 பல்லு தங்க பல்லா மாறிடுச்சான். ஐயா, தங்க பல்லா பல்லு இல்லாமல் இருந்துச்சா, தங்க பல்லா மாறிடுச்சா பாத்ரூம்லேருந்து வரும்போது. அவன் சொல்றான், எசேக்கியேல் பிரான்சிஸை தான் சொல்றேன், பகிரங்கமா கேஸை போட்டுக்க. என்னை கூப்பிடா விட்டா நான் என்ன ஒன்றுமே இல்லை. என்னை கூப்பிட்டாலும் ஒன்று தான், கூப்பிடா விட்டாலும் ஒன்று தான். மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பேரை சொல்கிறேன். அவன் மனைவிக்கு டெய்லி ஆவியானவர் வந்து ஒவ்வொரு கலராக காட்டுவாராம். சேலைய, இந்த சேலை கட்டியா, இந்த சேலை கட்டியா, இந்த சேலை கட்டியா, இதை கட்டியா, இதை கட்டியா. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சேலையா காட்டி காட்டி ஒவ்வொரு நிறத்துக்கு ஒரு சேலையை டெய்லி கட்டுமா. பகிரங்கமா சொல்றாயா, நான் பகிரங்கமா சொன்னதுதான் நான் சொல்றேன். இதான ஆவியானவருடைய வேலை. ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்தை வழிநடத்துவார்னு சொன்னா, இவன் இப்படி சொல்றானே. இந்த அறிவு உங்களுக்கு ஏன் மனசுல பின்பற்றி எந்த நாயையும் போகாதீங்க, பின்பற்றாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெரிய ஆளுங்க முதல் கொண்டு சொல்றேன். லேவியரே ஆச்சாரியரே, இந்த பாளையங்கோட்டையில் ஒரு ஐயா பாடி லேவியர் முகாம்னே நடத்தினாரு. அன்னைக்கு எனக்கு தெரியல, சின்ன பையன். இன்னைக்கு ஒரு ஐயா சொல்றாரு, ஆசா லேவியராக ராஜாக்களாக லேவியராக எங்களை நீங்கள் அழைத்து தெரிந்து கொண்டீர். இந்த மாதிரி ஆளுகளை பின்பற்றி நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? 3000 பேரை வெட்டி கொண்டாயா லேவி ஊழியம். அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம்னு பவுல் சொல்றான். அதான் மோசே மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செஞ்சாம, அது ஊழியமா? இல்ல அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 3000 யூதர்களை கிறிஸ்தவர்களா மாத்துறானே, அது ஊழியமா? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 3000 யூதர்கள் கிறிஸ்தவர்களா மாத்துறான் பேதுரு ஒரே பிரசங்கத்துல. கொல்லர் ஊழியமா, ரட்சத ஊழியமா? இயேசுவே ஒரு லேவியர் இல்லையே, சொல்ல போனா அவர் ஒரு யூதர் தானே. எவ்வளவு ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த நாதாரிகளை பின்பற்றாதீங்க. எவனை அதிகமா நேசிக்கிறீங்களோ அவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியது வந்துடும். எவனை நீங்க ரொம்ப வெறுக்கிறீங்களோ அவன் நல்லது சொன்னாலும் வெறுக்க வேண்டியதாயிடும். இது ஒரு அபாயம். அதனால இயேசுவை விட யாரையும் நேசிக்காதீங்க. மகளையாவது பிள்ளைகளையாவது, உங்க பாஸ்டரையாவது, உங்க சபையாவது, உங்க பிஷப்பாவது, உங்க எந்த தோல் துருத்தி எவனாவது இருந்து போட்டோம். எவனையை விட இயேசுவை நேசி, இயேசுவை அன்பு கூறு. அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனே இருக்கு. 1 கொரிந்தியர் 16:22 போட்டிருக்கு. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவான். கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. அந்த அன்பு கூர்ந்தா இயேசுவின் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஏன் சொல்றாரு, ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தா என் கற்பனைகள் கையில் சொல்றாரு. பழைய கற்பனைகள் வேற, 10 கற்பனையை சொல்லல. 10 கற்பனை வந்து புறஜாதிகளுக்கே இல்ல. உங்களுக்கு தெரியுமா? ரோமர் 2:14 போட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் பவுல் சொல்றான். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். அப்ப அந்த புறஜாதிகளுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை உள்ளத்துல வச்சிருக்காருன்னு அங்க போட்டிருக்கிறதுல உள்ளத்துல வச்சிருக்காரு. இப்ப இந்துக்களை போய் கேளுங்க, கொலை செய்யறது நல்லதா சார்? என்னடா அப்படி சொல்ற? செய்யக்கூடாது. விபச்சாரம் பண்றது என்ன இப்படி சொல்றது? திருடக்கூடாது, போய் சாய் சொல்லக்கூடாது. அவனுக்கு எப்படி தெரியும்? உள்ளத்துல இருக்கு. இவன் ஒன்றும் தற்கொலையா இருக்கிறதுனால, முட்டா பையனா இருக்கிறதுனால எழுதி கொடுத்தாரு. இவன் அப்பயாவது புரிஞ்சுக்கிட்டோம்னு.
ஆமாம், நியாயப்பிரமாணம் நல்லவனுக்கு கொடுக்கலையே. நல்லவங்களுக்கு கொடுக்கணும். எத்தனையோ கோயிலில் தொங்க போட்டு 10 கற்பனைகள், 1ஆம் கட்டளை, 2ஆம் கட்டளை, தற்புறு முட்டாப்பங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்களா? நான் சொல்லலை. ஏன் நான் சொல்கிறதெல்லாம் அப்போஸ்தலன் சொல்கிறது சொல்கிறேன். இது அறியாதனால என்னை முறைக்கிறீங்க, இப்படி சொல்கிறாருன்னு. அறிஞ்சிருந்தா நிருபங்கள் படிச்சிருந்தா தானே உனக்கு தெரியும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 8 இருக்குது. ஆமாம், நியாயப்பிரமாணம் வந்து நீதிமான்களுக்கு விதிக்கப்படலே போட்டிருக்கு. பாவிகளுக்கு, அடங்காதவங்களுக்கு, அப்பா அம்மா அடிக்கிறவனுக்கு, மொல்ல மாதிரி முடிச்சவங்களுக்கு தான் எழுதியிருக்குன்னு போட்டிருக்கே தவிர நல்லவங்களுக்கு எழுதலை. அதனால தான் இயேசு நியாயப்பிரமாணத்தை 10 கற்பனையை 2ஆக மாற்றினாரு. தேவனிடத்தில் முழுசு அன்பு கூறு, உன்னை போல பிறரை நேசிப்போ, இவ்வளோதான் நான் சொல்லி 2ல் அடக்கிட்டார். இந்த 2லையும் அன்பு என்ற ஒரே வார்த்தை வர்றதுனால ரோமர் 13:8 இந்த ஒரே வார்த்தையில் தொகை முழுவதும் அடங்கியிருக்குன்னு பவுல் சொல்லிட்டான். ஒரே அந்த ஒரு வார்த்தை அன்பு என்ற வார்த்தையிலே அடங்கிருச்சுன்னு இருக்கு. இப்படி வந்தா தானே அதை தூக்கி போட முடியும், இதை நீ எடுக்க முடியும். 2ஐயும் மண்ணையும் சோத்தையும் சேர்த்து நீ இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வகுத்தால போகிற தவிர உனக்கு என்னடா இருக்கு? இன்னைக்கு சீரியஸான நிலைமையில தானே இன்னைக்கு ஊழியம் இருக்கு, சபை இருக்கு. ஆகவே பழைய ஏற்பாட்டு ஆளுங்க ஒருத்தரும் கிறிஸ்தவன் கிடையாது. அவன் யூத இஸ்ரவேல் அந்த ஊழியத்தை எவனோ இது பண்ணக்கூடாது. லேவி ஊழியம்னே ஒருத்தன் பேரை வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் ரூவானே பேர் வச்சிருக்கான். ரூவா ஊரின் பேரே ரூவாயா. இந்த எண்ணத்தை வாயில் வராத முஸ்லீம் பேர்லாம் வச்சுக்கிட்டு இவன் ஊழியம் ஊழியம் சொல்லிக்கிட்டு தயவு செய்து மாற்றிக்கங்க. தோசை மாதிரி திருப்பிக்கிங்க. தோசை போட்டாச்சு, திருப்புங்கப்பா சகோதரனே. திருப்ப மாட்டோம்னா கருகி சாவு. திருப்பி போடு. திருப்பி போடாத அப்போ மா எபிராய் இருக்கிறான்னு சொல்லி அந்த மாதிரி கதிக்கு போயிடக்கூடாது. நான் ஒரு காலத்தில் சிஎஸ்ஐ போதராக இருந்தவன் தான், அப்புறம் பெந்தேசு போதராக இருந்தவன் தான், அப்புறம் எதுக்கோ இருந்தவன் தான். இப்போ எதையுமே எங்கிட்டுமே தூக்கி போட்டாச்சுப்பேன். தேவ ஊழியக்காரன்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு பெரிய பட்டமே இல்லை. 2 டாக்டர் பட்டம் வாங்கினவன் தான், படித்தவன் தான், பெரிய அளவில் எல்லாம் செஞ்சவன் தான். எல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஒரு தேவ ஊழியக்காரன், ஒரு எளிய ஊழியக்காரன், ஒரு ஒரு கழுதை, அவரை சுமக்கிற கழுதை. இந்த அளவில் இன்னும் எவ்வளவு தாழ்த்த முடியுமோ நான் இன்னும் தாழ்த்த ரெடி. என்னை யாரும் பின்பற்றாதீங்க, எந்த ஊழியக்காரனையும் பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறேன். எல்லாரையும் மொத்தமாக சொல்கிறேன். ஆகவே உபதேச சட்டங்கள் ஆதி கிறிஸ்தவங்க இன்னைக்குள்ள கிறிஸ்தவம் கிடையாது. ஆதி கிறிஸ்தவங்களுடைய சட்டங்கள் வேற, உபதேச கொள்கைகள் வேற. இந்த 4 காரியம் இருக்கு. அதை சொல்லி நான் முடிக்க போறேன். கிமு கிபி மாதிரி பழைய ஏற்பாட்டு காரியம் வேற, புதிய ஏற்பாட்டு காரியம் வேற. பழைய ஏற்பாட்டு காரியங்கள்ல இன்னும் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ரகசியம் சொல்றேன். ஆதாம் டு ஜீசஸ், 1ஆம் ஆதாமில் இருந்து 2ஆம் ஆதாம் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஒரு ரகசியம் சொல்கிறேன் நான். நம்ம எல்லாரும் புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க தான். இன்னைக்குள்ள தற்கூறிகள் இந்த ஆழமான சத்தியம் வெளிச்சங்கள் இல்லாதனால அது ஒரு பேய் பிசாசியாக சாமிகளை வஞ்சி திட்டி அதெல்லாம் பேய் பிசாசிகள் அதெல்லாம் வேற இதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டையை ஊட்டி விடுற அளவில் வந்து ஜாதி சண்டை மத சண்டை வர்ற மாதிரி இன்னைக்கு செஞ்சு வச்சுருக்கான். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வெறுக்கிறாங்கன்னா, இந்துக்கள் கிறிஸ்தவங்களை வெறுக்கிறாங்கன்னா காரணம் இவன் தான். இயேசு காரணம் கிடையாது. இயேசு அப்படி சொல்லலை. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர், அப்படித்தாயா சொன்னாரு. தேவன் எல்லாருக்கும் பூர்ண சர்க்குரல், எல்லாத்துக்கும் கடவுளா இருக்காருன்னா இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேல எத்தனை பேரை கொண்டு குவிச்சு இன்னைக்கு இஸ்ரவேலின் தேவன் சொன்னா அவன் குலசாமியா? ஒரு சின்ன ஒரு நாட்டுக்கு தெய்வமா? சொல்லுங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து பார்த்தா எல்லா நாடுகளும் அவருக்கு சொந்தம்தான். ஆகவே இன்னொரு காரியம் சொல்கிறேன். இந்து பானங்கள், இந்து சாமிகள், முருகன், பிள்ளையார், ஆதி சிவன், அந்த சிவன், இந்த சிவன் எல்லாம் ஏதோ சாமிகள் இருக்கிற மாதிரி தேவர்கள் மாதிரி சொல்லி வச்சுட்டான். ஒரு ரகசியம் சொல்கிறேன். நான் எல்லாம் இந்துலேருந்து ரசிக்கப்பட்டதுனால எனக்கு கடவுள் கண்ணை திறந்ததுனால சொல்கிறேன்.
ஆதாம் ஏவாளைத்தான் ஆதி சிவன் சொல்லிட்டான். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி நாசியிலே சுவாசத்தை ஊதினார். அவன் என்னன்னா அந்த ஜீவன் என்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த ஜீ வந்து சமஸ்கிருத பாஷை, தமிழ்ல சீன்னு வரும். அந்த ஜி எடுத்துட்டு சீன் போடும்போது சிவன் என்று மறிவிடுச்சு. சிவன் ஆதி சிவன், ஆதாம் ஆதி சிவன். அந்த விழா எலும்பிலிருந்து ஏவாள் வந்த மாதிரி ஆணாகி பெண்ணாகி நின்றானடி, சரி பாதி பெண்ணுக்கு தந்தானடின்னு சொல்லி சாரி பாதி பொம்பளையாகவும் பாதி ஆம்பளையாகவும் அவையார் திருவுடையார் பாடல் புராணத்தில் அது மாதிரி இருக்கு. யாரும் வேற்று கிரகத்திலிருந்து வந்தாங்களா ஐயா சாமியை நான் கேட்குறேன். ஆதாம் ஏவாள் தானே ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. வேற்று கிரகத்திலிருந்து எந்த சாமியை வந்துச்சு, எந்த புராணங்கள் வந்துச்சு? நல்லா யோசிங்க. ஏதாவது ஏலியன்ஸ் வந்து ஏதாவது சுத்திச்சா? ஒன்றும் கிடையாது. மொத்த மனுஷனே ஆதாம் ஏவாள் தானே. ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் அவள் தாயாண்டவள் என்று ஆதியாகமம் 3:20 இருக்கு. அந்த தாய் தான் அவன் பார்வதின்னு சொல்றான். பாருன்னா அந்த உலகம், பாரு இல்லை, பாருன்னா இந்த உலகம், வதின்னா இந்த உலகத்துக்கு தாயின்னு அர்த்தம். பார்வதி இவன் வந்து சிவன், பரம சிவன், பரம அந்த ஆதி மனிதன் இவன் தான். மனு ஈசன்னா அவன், அதான் ஈசன். ஈசனே நாங்களே சிவனேன்னு இருக்கணும், ஈசனே இருக்குன்னு சொல்லி அந்த ஈசன் தான் மனு ஈசன். மனு ஈசன், கடவுளுக்கு அடுத்து இவன் தாயா, அந்த அர்த்தம் தான் அது. ஆகவே அவன் பாம்பால வஞ்சிக்கப்பட்டதுக்கு பாம்பு சுத்திட்டு இருக்கு. இங்க ஒரு பாம்பை போடுறா சிவகாட்சியில் எழுதுறதுக்கு பஞ்சமா எழுதுறான்னு சொல்லி கற்பனையில் அந்த ஆசியா கண்டத்தில் உருவானது தான் இதெல்லாம். ஆசியா கண்டத்தில் ஆதாம் ஏவாளை உருவாகி இன்றைக்கு நாடுகள் முழுவதும் பரப்பி விட்டான். பைபிள்ல அந்த ஒரு வகையில் கரெக்டாக இருக்கு, சரித்திரமா இருக்கு. இந்த பக்கம் வரும்போது அதையே கண்ணு மூக்கு வச்சு வந்து அவன் இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டான். இதுதான் அது விளக்கம் சொல்றேன். ஆகவே அந்த பாம்பால வஞ்சிக்கப்பட்டது பரமசிவன், பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கனி நன்மை தீன்மை அறியச்சக்க ஜீவ விருட்சம் சொல்றதுதான் ஞான பழம் சொல்றது. அந்த கணபதி தான் வந்து காயினு, ஆறுமுகம் தான் ஆபேலு. இந்த 2 ஆம்பளை பையங்க இப்படித்தான் உருவானது. அன்னைக்கே வந்து கோளாறாகி 2 பேருக்கு சண்டை ஆயிடுச்சு. ஒருத்தன் கொண்டுட்டாண்டே இருக்கு ஒருத்தன். அதாவது உயிர் தெழுந்து வந்தது திரும்ப விநாயகன் வெட்டிட்டாங்க. செத்த பிறகு திரும்ப உயிர் தெழுந்து வந்தவன் தான் இயேசுவுக்கு அடையாளம். விண்ணாயகர்னா விண்ணுக்குரியவர்னு அர்த்தம். முருகன்னா அழகேன்னு அர்த்தம். முருகுன்னா தமிழில் அழகுன்னு அர்த்தம். அது கற்பனை தான். நிஜமா அது ஒரு தெய்வமா இருந்து வந்ததாக புராணங்கள் இருந்தா இப்ப நான் எதுக்கு ஏசுக்கிட்டு வர போறேன்? அங்க போயிடுவேன். நாம குலதெய்வத்தை விட்டு எப்படிடா நம்ம போக முடியும்? அது ஒரு கற்பனைன்னு ஆயிடுச்சே. இப்போ சமுத்திரராஜன் பாடிட்டான், கற்பனை என்று. கற்பனை தான். கட்சியில என்றாலும் கற்பனை என்றாலும் கற்பனைனே வந்துருச்சு. அது 6 முகத்தில் எவ்வளோ நம்ம சுத்த முடியும் நாட்டில்? அது 6 முகம் சொல்றது 6 திசை. கீழே 4 திசை, மே திசை, கீ திசை, 6 திசைகளையும் கடவுள் பார்ப்பார். 2 பொம்பளைகளை வச்சுக்கிட்டு வள்ளி தெய்வான இருக்குன்னா அது ஒரு அசிங்கமா நம்ம நினைக்க கூடாது. வானத்துக்கும் பூமிக்கும் எனக்கு சகல அதிகாரம் உண்டு என்று சொல்லி உயிர் தெழுந்த இயேசு மத்தேயு 28:18 சொன்னாரு. வானம் வந்து தெய்வானைக்கு அடையாளம், பூமி வள்ளிக்கிழங்கு வள்ளி குரத்தி அந்த வள்ளிக்கு அடையாளம். 2 பொம்பளைகளை வச்சு ஆண்ட மாதிரி கடவுள் வந்து குன்றுதோறும் குமரன் இருப்பா. வேல் வந்து வெற்றி வேல், இம்மானுவேல், அந்த வேலாயுதம் வெற்றி வேல். சிலுவையிலே ஒரு வெற்றி சிறந்தாருன்னு சொல்றோம்ல, அது வேற இது வேறன்னு எப்படிடா நீ சொல்ல முடியும்? நீ அது நிழல், இதாண்டா நிஜம். அதுக்காக நிழலுக்கு போய் கும்பிட்டு திரும்ப ரிட்டர்ன்ல போயிருங்க அந்த அர்த்தத்துக்கு நான் சொல்ல வரல. நிஜத்துக்கு அது நிழலே.